கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியான நிலையில் கோவை பாஜக நிர்வாகி ஒருவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். கோவை சிங்காநல்லூர் பாஜக மண்டல தலைவராக செயல்பட்டு வந்த சதீஷ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், மாநில பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தம், மாநில பொருளாளர் எஸ்ஆர் சேகர் ஆகியோரின் அனுமதி பெற்று சிங்காநல்லூர் மண்டல தலைவர் சதீஷ் மீது பாஜக மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அன்னபூர்ணா உணவகம் தொடர்பான தவறான தகவல்களை பரப்பியதாகவும் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் சதீஷ் மீது புகார் எழுந்ததால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆனால் இது தொடர்பாக பாஜக மாவட்ட தலைவர், மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களை தொடர்பு கொண்டு விளக்கம் பெற முயற்சித்தும் பதில் பெற முடியவில்லை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோரிடம் அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்ட வீடியோவை பாஜகவினர் வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அரசியல் நாகரிகமற்ற செயல், தொழில் நடத்துபவர்களை மிரட்டும் செயல் என்று திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்துள்ளன. இதற்கிடையே வீடியோ வெளியிட்டதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதளம் மூலம் மன்னிப்பு கோரினார்.